பல நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நாம் இந்த காலகட்டத்தில் நிறைய காரியங்களில் நாம் முதலீடு செய்கிறோம், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நம்ம பண்ணி வைக்கிறோம். ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்முடைய பிள்ளைங்கள் கஷ்டப்படக்கூடாது, நம்முடைய பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நாம் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். வேத வசனம் அழகாய் ஒரு காரியத்தை இப்படி சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் அதனுடைய 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி பரிசுத்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய எதிர்கால வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைக்காக அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவன் பெற்றெடுத்த அந்த பிள்ளை எப்படி ஆகிலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்களேன், வசனம் அழகாய் சொல்லுகிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட், எத்தனை முதலீடுகளை உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து சவதரித்து செய்து வைத்திருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த முதலீடு, ஆண்டவர் கொடுக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது உங்க பிள்ளைகளை எதிர்காலத்துல ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழும்படி இந்த அபிஷேகம் அவர்களை நடத்தும். சோ உங்க பிள்ளைகளுக்கு இந்த உலக பிரகாரமா எந்தெந்த காரியத்தை நீங்க சேர்த்து வைப்பீங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைங்க எப்படியாகிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படணும். ஒரு தகப்பனும் மகனும் பேசுறது போல நீங்கள் பெற்ற அந்த பிள்ளை ஆண்டவரோடு கூட அந்த உறவுல இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க அதை பார்ப்பீங்க. உங்க முதலீடா, உங்க எதிர்கால தேவையா, இயேசுவையே உங்க வாழ்க்கையில முன்னிலைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.